அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, அண்ணன் ட்ரம்ப் அமெரிக்காவில் ஜெயிச்ச பிறகு ஏராளமான அதிரடி மாற்றங்களை கொண்டு வர போறதா செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களை வந்து ரெண்டு விஷயமா பார்க்கலாம் அப்படின்னு. உள்ள வெளியே. உள்ள அப்படின்றது அமெரிக்காவுக்குள்ள என்னென்ன விதமான மாற்றங்கள், அந்த ஆட்சி அதிகாரம் இதுல என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வர போறார் அப்படின்றது. வெளியே அப்படின்றது as you know, மற்ற நாடுகளுடன் உறவு, இந்த எதெல்லாம் வந்து நமக்கு எனிமி, எதெல்லாம் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு மாதிரி ரீகாலிபிரேட் பண்றது, ரிலேஷன்ஸ் எல்லாம். இது வந்து வெளியே பார்ட்டு. உள்ள பார்ட்டை பத்தின ஏராளமான செய்தி வெளிப்படையா பேசுவாங்க. ஆனா வெளியே அப்படின்ற பார்ட்டை பத்தி எல்லாத்த பத்தியும் வெளிப்படையா பேச மாட்டாங்க. ஒரு சில குறியீடுகள் பூடகமா சொல்றது, இதை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து உள்ள என்னென்ன அதிரடி சேஞ்சஸ்ன்றதை பார்க்க போறோம். சில நண்பர்கள் கேட்கலாம், சார் அமெரிக்காவில் என்ன சேஞ்ச் வந்தா இன்னைக்கு என்ன வந்தது, இதை பத்தி ஏன் நீங்க பேசணும், நான் கேட்கணும் அப்படின்னு. அண்ணன் கொண்டு வர போறதா சொல்லியிருக்க சேஞ்சஸ், அதிரடி மாற்றங்கள் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்குமே தேவைன்னு சொல்லுவேன். குறிப்பா ஜனநாயக நாடுகள் அண்டு இந்த லெப்ட் லிபரல்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கூத்தச்சின்னு பாருங்க, அதெல்லாம் இருக்கிற நாடுகள்ல இந்த மாதிரியான அதிரடி மாற்றங்கள் அப்படியே அடிச்சாங்க, காப்பி அடிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமா மோடி 3.0 இதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கின்னு இந்த மாதிரியான ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கொண்டு வரலன்னா என்னதான் நீங்க திட்டம் போட்டாலும் அது கடைசி மனிதனை போய் சேராது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ணன் ட்ரம்ப் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி பலத்த ஏமாற்றம் ஒரு சிலருக்கு. யாருக்குன்னா அதாங்க சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதான் நம்ம செல்லமா சொல்லுவோம் ஆர்எஸ்பி மீடியா, அவங்களுக்கு தான். பெருவாரியான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதுலயும் குறிப்பா நாங்க தான் பாரம்பரியமா இத்தனை வருஷமா நாங்க வந்து நடு சென்டரா இருக்கோம் அப்படின்னு கூவின் இருந்த மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா கமலா ஹாரிஸ்க்கு தான் ஆதரவு, ட்ரம்ப்புக்கு கடுமையான எதிர்ப்பு. இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அண்டு இவங்களுடைய வைத்தறிச்சல் வேற பல விஷயங்களை வெளிப்படுகின்றது. ஒரு அமெரிக்க பத்திரிகை இதே மாதிரியான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்க தலையங்கம் எழுதுறாங்க, ட்ரம்ப் வந்து என்னங்க ஜெயிச்சு வந்தாலும் இஸ் அ லேம் டக் பிரசிடென்ட் அப்படின்னு. அதாவது லேம் டக் கவர்மெண்ட்னு எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜனாதிபதி அங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் தான், 4 4 8 வருஷம். இப்ப 2வது டேர்ம் செலக்ட் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கடைசி எலெக்ஷன் இயர் வருது இல்லையா, அப்போ வந்து பெருசா ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஏன்னா நாம இதோட முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம், அதுக்கப்புறம் எங்கேயாவது இந்த ஸ்பீச் கொடுக்க கூப்பிடுவாங்க, அப்புறம் புத்தகம் எழுத கூப்பிடுவாங்க, அவ்வளவுதானே, இனிமே என்னத்த பண்றது அப்படின்ட்டு அப்படியே ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா வேற யாரோ தானே பிரசிடென்டா வர போறாங்கன்னு. இதைத்தான் லேம் டக் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் டேர்ம் மட்டும் இல்ல, ஈவன் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கூட அந்த 4வது வருஷம், அதுதான் எலெக்ஷன் இயர்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்திலையும் அதை லேம் டக் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா டிராஸ்டிக்கா எதுவும் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த வரியில டிங்கர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களை கோவப்படுத்தக்கூடிய இல்லை விலைவாசியை உயர்த்தக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஈவன் இஃப் இட் இஸ் இம்மினன்ட் அப்படின்னாலும், வேணா எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாதோ, அடுத்து பதவிக்கு வர முடியாதோ அப்படின்றதுக்காக. ஸோ அதையும் ஃபர்ஸ்ட் டைம்ல லேம் டக் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ட்ரம்ப்புடைய அரசாங்கம் அவர் இன்னும் பதவி ஏத்துக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே லேம் டக் கவர்மெண்ட். ஏன்னா அவருக்கு இனிமேல் டேர்ம் கிடையாதுங்க, இந்த 4 வருஷத்தோட முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதா அப்படின்னு. நான் கேட்கிறேன், ஒபாமா 2 டேர்ம் இருந்தார்ல, அப்ப அவருடைய 2வது டேர்ம் இதே பத்திரிகைகள் லேம் டக் கவர்மெண்ட்னு சொன்னாங்களா? பில் கிளின்டன் அவர் வந்து 2 டேர்ம்ல இருந்தார்ல, அவருடைய 2வது டேர்ம் இப்படித்தான் வந்து லேம் டக் கவர்மெண்ட்னு சொன்னாங்களா? பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே லேம் டக்னு சொல்லி நிற்கிறாங்க. வைத்தறிச்சல், வேற ஒண்ணும் கிடையாது. பட் நான் இப்போ ஒண்ணு சொல்லவா, இன்னாண்ட பக்கம் பாருங்க. டோன்ட் எவர் பிக் அப் a fight with someone who has got nothing to lose அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கவங்க கிட்ட வம்பு வச்சுக்காதேன்னு சொல்லுவாங்க. தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு, ஜான் போனா என்ன முழம் போனா என்ன அப்படின்ற நிலைமையில அவன் இருப்பான். இப்போ நான் எப்படி பாக்குறேன் ட்ரம்ப் அப்படின்னா, வழக்கமா அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 4th இயர் லேம் டக், ஏன்னா ரீஎலெக்ஷனுக்காக. இப்ப அவருக்கு ரீஎலெக்ஷன் கிடையாது, இந்த 4 வருஷம் தான். ஸோ ஆரம்பத்துல இருந்தே என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சாரோ, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பண்ண நினைச்சு பண்ண முடியாம போச்சோ, அதையெல்லாம் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அவர் பாட்டு பண்ணின்னு போயினே இருக்கலாம். ஏய் எனக்கு இந்த 4 வருஷம் தான்டா, அதுக்கப்புறம் எனக்கு ஏன் பிசினஸ் இது, நான் அதை போயிட்டு பார்த்துக்கின்னு ஹாயா இருப்பேன். ஆனா இந்த 4 வருஷத்துல எவயமெல்லாம் எனக்கு எதிராக இருந்தீங்களோ அத்தனை பேர் முதுகெலும்பு உடைப்பேன். இப்படி பழி வாங்குற நடவடிக்கைகளோட இறங்கலாம். ஏன் வந்து தப்புன்னு சொல்றீங்களா? இப்போ ஜோ பைடனுடைய மனைவி அவங்க வந்து அந்த ஒரு கஸ்டமரி
டீ பார்ட்டி மாதிரி இருக்கும் போல இது. அதுல வந்து பிரசிடென்ட் எலெக்டோடைய ஒய்ஃப், அவங்க வந்து பிரசிடென்ட்டோட ஒய்ஃபோட மீட் பண்ணி ஒரு பார்ட்டி கூப்பிட்டப்போ மெலனியா ட்ரம்ப் போகமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். காரணம் என்னன்னா, இவங்க ட்ரம்ப் பதவியை விட்டு போயிட்டாரு. அவர் வீட்டுல FBI விட்டு ரெய்டு பண்றாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மெலனியா ட்ரம்ப் அவங்களுடைய இந்த பர்சனல் திங்ஸ் அதையெல்லாம் சர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம அதையெல்லாம் கை வச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. நீ தேட வந்தது ஒரு புடலங்காயும் கிடையாது. இங்க அப்படி ஒண்ணு யாரும் மறைச்சு வைக்கல. அப்படி இருக்குச்சு, எதுக்கு நீ இந்த பர்சனல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் தேடணும்னா, நாங்க FBI எதை ஒண்ணா தேடுவோம். அவ்வளவு அசிங்கப்படுத்தினா உன் வீட்டுக்கு நான் வரணுமா? இதுதான் வந்து மெலனியா ட்ரம்ப். ஸோ பைடன் வந்து இந்த மாதிரி எல்லாம் அசிங்கமா நடந்துக்கலாம். ஆனா ட்ரம்ப் பழி வாங்க கூடாதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா அப்படி ஓரமா போய் உக்காருங்க. அந்த RSB மீடியா வருவாங்க, உங்களை கூட்டு போயிருவாங்க. ரைட், இந்த செய்தியை பாருங்க. இதுவும் வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு பாரம்பரியமான பத்திரிகை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் ட்ரம்ப் வந்து அண்ணன் புட்டின் கிட்ட போன்ல பேசினாரா, இந்த மாதிரி உக்ரைன் யுத்தம் இதை வந்து எஸ்கலேட் பண்ணாதீங்க, அதாவது இப்ப இருக்க நிலைமையிலேருந்து இன்னும் அதை பெருசா கொண்டு போவாதீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புட்டின் வந்தவொடனே அதெல்லாம் பேசி இது பண்ணிடுவாரு, நீங்க சும்மா இருக்கணும், அப்படியே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு புட்டினை வார்ன் பண்ணார் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் இது. அதாவது அமெரிக்க பிரசிடென்ட் நினைச்சா யாரை ஒன்னா கூப்பிட்டு என்ன ஒன்னா கமாண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த செய்தியில். இதன் மூலம் நீங்கள் அரசருக்கு சொல்ல வரும் கருத்து அப்படின்னு கேட்பார்ல, அதுதான் இது. இதுக்கு வந்து ட்ரம்ப் தரப்புல இருந்து யாரும் கன்ஃபார்ம் பண்ணல, எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனா கிரெம்லின்ல இருந்து கிழின்னு கீழ்ச்சிட்டாங்க. விலகண்ண வாயில வடை சுட்டுனுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்ட்டாங்க. சரி, எதுக்காக இந்த மாதிரி ஒரு செய்தி போடணும்? ஏங்க இவங்கெல்லாம் பாரம்பரியமான பத்திரிகையில நம்மளோட அதிகமா கழுதையார் குதிரையார்லாம் வச்சிருப்பாங்க. எதனால இந்த மாதிரி ஒரு தவறான பொய்யான செய்தியை போடுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்பவே சிண்டு மூட்டி விடுறது. இப்போ இந்த நியூஸ் வந்து பெருசா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா தெரியாது ஐயா, ட்ரம்ப் கேம்பெயின்ல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து ஆமா ஆமா ட்ரம்ப் பேசினார், சும்மா ஒரு கிரெடிட் எடுத்துப்போமே அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா, அப்ப என்ன ஆகும், இது வந்து உலக அளவுல பரவும். அப்ப புட்டின் என்ன பண்ணுவாரு, என்ன அவன் தான் ஒரு பொய்யா நியூஸ் குத்துனுக்கிறானா, இவரும் உட்காந்து ஆமான்னு சொல்லினுக்கிறாரு, நீங்க சொன்னா நான் கேட்டுனம்மா, சண்டையை நிறுத்த முடியாது அப்படின்ட்டு இப்பவே எஸ்கலேட் பண்ணலாம். இல்ல நாளைக்கு பீஸ் டாக்ஸ் நடக்கும் பொழுது அப்ப நான்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அமைதி திரும்புவதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்றதுக்கான விஷமத்தனமான செய்தி தான் இந்த பத்திரிகையில வந்து செய்தி. இப்ப அண்ணன் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காருங்க. அதுக்கு வந்து 2 பேரை போட்டிருக்காரு. ஒன்னு எலான் மஸ்க், இன்னொன்னு விவேக் ராமசாமி. அவர் முதல்ல பிரசிடென்ட் கேண்டிடேட்டா நிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிட்டாரு. ஒரு கட்டத்துல வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு நப்பாசை இருந்தது, ஆனா அது கிடைக்கல. இப்போ இந்த DOGE இதுக்கு வந்து அவர் இன்சார்ஜா போட்டிருக்காங்க, அலாங் வித் எலான் மஸ்க். விவேக் ராமசாமி அவரை பத்தி நான் பெருசா பேச விரும்பல. அவர் ஒரு ஆண்டர்பிரினர், இன்னும் சில விஷயங்கள்லாம் கூட சொல்றாங்க, அது பின்னாடி பார்க்கலாம். எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அதிரடியான ஒரு நபர். அவர் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு, ஈவன் இந்த எக்ஸ், அதாவது ட்விட்டர், அதை வாங்கின பிறகு ஏராளமான அதிரடி சேஞ்சஸ் கொண்டு வந்தாரு. அதே மாதிரி அவருடைய டெஸ்லா யாருமே வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல. இப்ப என்னடான்னா, மார்ஸ்ல நான் போயிட்டு ஒரு காலனி கட்ட போறேன், ஏன்னா நம்ம வந்து மல்டி பிளானட்டரி ஸ்பீசிஸா இருந்தா மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும், இப்பவே வந்து மார்ஸ்ல பிளாட் போட்டு விற்கிற அளவுக்கு பேசி நிற்கிறாருங்க அவரு. ஸோ அவரை வந்து கவர்மெண்ட் எஃபிஷியன்சியில கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா நிஜமாகவே நிறைய பேர் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொல்லியிருக்காரு, அமெரிக்க கவர்மெண்ட்ல, அதான் ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அதை ஒன்றிய அரசுன்னு சொல்லலாமா, சொல்ல போனா அதுதான் நிஜமாவே ஒன்றிய அரசு. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 463 டிபார்ட்மெண்ட் இருக்குதான். அவர் சொல்றாரு, இதுல பல டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே ஜனங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஏதோ இருக்கணுமேன்றதுக்காக இருக்காங்க போல இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களால என்ன பிரயோஜனம் யாருக்குமே தெரியாது. அவர் என்ன சொல்றாரு, இதை வந்து 99 டிபார்ட்மெண்டா, அது என்ன கணக்கு 99னா, அது 100 டச் பண்ணிடக்கூடாது, அதனால 99 சிக்னிபிகண்டா. 99 டிபார்ட்மெண்ட் போதும். இந்த 99 தலை சுத்துது நமக்கு. ஆனா அப்ப 460னா எவ்வளவு பெரிய தலை சுத்தும் பாருங்க, நம்ம முதுகு நாமளே பார்த்துக்கலாம். அதை குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பென்டகன். இங்க சில பேர் உக்காந்தீங்கன்னு ஒரு பேரலல் கவர்மெண்ட் மாதிரி பண்ணினுக்கிறானுங்க. இந்த ஃபாரின் பாலிசி ஆகட்டும், இல்ல வந்து இந்த ஊடுருவல், ஆட்சி கவிழ்ப்பு, இதுலலாம் கூட கை இருக்கிறதா சந்தேகம் இருக்குது. அதனால அதை டோட்டலா ரீவேம்ப் பண்ண போறேன். அங்க இருக்கிற
ஆபீசர்ஸ் அவங்களெல்லாம் அப்படியே பிடிக்கலன்னா கொத்தா தூக்கி போட்டு விட்டு நான் எங்கால போட்டு ரொப்ப போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காருங்க. இப்ப இந்த செய்தியை பாருங்க. இவர் விசுவாசிகளை மட்டும்தான் அந்த பதவிக்கு கொண்டு வரார் அப்படின்னு. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, டேலண்ட், எஃபிஷியன்சி, அவனுக்கு அந்த திறமை இருக்குதா, நிஜமாவே இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் இவர் கண்டுக்கவே இல்லை. இவர் ட்ரம்ப்புக்கு ஃபாலோவரா, அவருக்கு விசுவாசமா சிங்கிச்சு கடிப்பாரா, உடனே போஸ்ட் இப்படி கொண்டு வரார் அப்படின்னு. அவர் இப்போ இங்கெல்லாம் அந்த வாரிய தலைவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்லாம் கூட தெரியாம இந்த பாடநூலுக்கு ஒருத்தர் போடுவாங்க, குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு ஒரு போடுவாங்க, அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வரலங்க. அவங்க ஆல்ரெடி டேலண்டட். கை நாட்டு பேர் வழிகள் சும்மா இந்த கதா மண்டபத்துல பாட்டு பாடிந்தவங்க அவங்களெல்லாம் கொண்டு அவர் பதவியில வைக்கல. ஏற்கனவே ஒவ்வொரு ஃபீல்டுல சாதித்தவர்கள், உச்சத்தில் இருந்தவர்கள் அவங்கள தான் கொண்டாந்து வச்சுக்கிறாரு. ஸோ லாயலிஸ்ட் அப்படின்றதுனாலேயே அவங்க கிட்ட குவாலிஃபிகேஷன் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. ஆனா இவங்க செய்தி இதன் மூலம் அரசருக்கு இல்ல, மக்களுக்கு தெரிவிக்க எண்ணுகின்ற விஷயம் என்னன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, கெப்பாசிட்டி கிடையாது, அவங்களெல்லாம் ட்ரம்ப் கொண்டாந்து போடுறாரு. இதுதான் அவங்களுடைய நோக்கம். அடுத்த சாட்டை எங்க சோட்ட போறாரு ட்ரம்ப் அப்படின்னா, இந்த எஃப்டிஏ, இந்த ட்ரக் லைசன்ஸ் பர்மிஷனு இதெல்லாம் கொடுக்கறது இந்த அமைப்பு தான். இதுல பாத்தீங்கன்னா எஃப்டிஏல ஒர்க் பண்றாங்க இவங்க இந்த ஃபார்மா கம்பெனி, அவங்க புதுசா மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, அதை அப்ரூவ் பண்றது, இந்த வேலையை பார்க்குற கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியா இருக்கவங்க அதுக்கப்புறம் ஃபார்மா கம்பெனிலே போய் சேர்ந்துக்கிறானுங்க, கோடி கோடியா சம்பளம் வாங்கிக்கணும். அப்ப இத்தனை நாள் நீங்க கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியா இருந்துபிட்டு நாளைக்கு அவங்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொன்னா அப்ப நீ என்ன லட்சணத்துல கண்ட்ரோல் பண்ணிருப்ப இத்தனை வருஷமா? இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சாட்டை எடுத்திருக்காரு. இதுவும் நிறைய பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கின்றது. இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல என்ன தப்புன்னு சொல்லுவீங்க? நேத்து வரைக்கும் நான் உன்னை கண்ட்ரோல் பண்றேன், மானிட்டர் பண்ற இடத்துல இருந்துட்டு இன்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்றேன் அப்படின்னு சொன்னா நான் ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணி நீ இது பண்றதெல்லாம் தப்பு, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நீ எனக்கு வேலை கொடுப்பியா? அதெல்லாம் கண்டுக்காம போனேன் அப்படின்றதுனால தானே எனக்கு கோடி கோடியா சம்பளம் கொடுத்து நாங்க டம்மியா ஒரு போஸ்ட்ல உட்கார வச்சு அதுக்கு டைட்டில் மட்டும் பெருசா கொடுத்து சம்பளத்தை கொடுத்து நிக்கிறேன். அப்போ நீ மக்களுக்காக வேலை செய்யல. இதுல எத்தனை பேர் மக்களை ஏமாத்திருப்பீங்க? இந்த மாதிரி ஆட்களை களை எடுக்கணும்ன்றாரு. இதுதான் எல்லா நாட்டிலும் தேவை. அடுத்த சாட்டை இது இங்க இருக்கிற புள்ளி கூட்டணி, குறிப்பா நமது திராவிட கட்சிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த கல்வி அப்படின்றது இனிமே பெடரல் கவர்மெண்ட் பார்க்காது, ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாரு. என்ன கேட்டா இங்கேயும் ஒரு கோஷத்தை வைக்கலாம், என்னங்க ட்ரம்ப் மோடிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தானே, அதனால ட்ரம்ப் மாதிரியே நீங்களும் அதை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றி விடுங்கள் அப்படின்னு. ஆனா கூடவே என்ன சொல்லிட்டாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கங்க, ஆனா நாங்க செலவு பண்ண மாட்டோம், நீங்க தான் எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கணும் அப்படின்ட்டாரு. அதை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. அமெரிக்காவுடைய எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரையும் இணைக்கும் ஒரு மொழி ஆங்கிலம். அண்டு அவங்களுடைய யூனிவர்சிட்டி லெவல் அப்படின்றது இன்னைக்கு உலகத்தரம்னாலே நம்ம அமெரிக்கன் யூனிவர்சிட்டி வச்சு தான் கம்பேர் பண்றோம். அதனால அதுவும் எல்லாமே பெரும்பாலும் பிரைவேட்ல இருக்குன்றதுனால அந்த காம்படிஷன் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, சேஞ்ச் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. மாநில அரசாங்கங்கள் கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் அரசாங்கம் தானே இந்த சிலபஸ் எல்லாம் டிசைட் பண்றாங்க. அப்போ அவங்க கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்களுடைய சித்தாந்தம் இதை கொண்டு வருது. இப்பவே இந்த செலெக்ஷன் எக்ஸாம்ல எல்லாம் என்ன மாதிரி கேள்விகள் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அடுத்தது பல மொழிகள் இருக்கின்ற மாநிலம் அப்படின்றதுனால இந்த ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் அந்த ஸ்டேட்டுக்கு போறார் அப்படின்னு சொன்னா சிலபஸ் மாறும். அப்புறம் இங்க படிச்ச பையன் அங்க எப்படி போய் சேர்றது பாதியில, இல்ல ஒரு வருஷம் முடிச்சுட்டு 8வதுல இருந்து 9வதுக்கு போனோம் அப்படின்னாலும் முதல்ல லாங்குவேஜ் ஒரு சிக்கல், அதுக்கப்புறம் சிலபஸ் தலைகீழா இருக்கும். சில மாநிலங்கள்ல சிலபஸ் ரொம்ப பழசா இருக்கும், ஒரு சில மாநிலங்கள்ல அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆந்திரா தெலுங்கானா மாதிரி மாநிலங்கள்ல. இப்போ பெரிய சிக்கலாய் போயிடும் பசங்களுக்கு. அதனாலதான் இங்க சிபிஎஸ்இன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஏன்னா எங்க போனாலும் உங்களுக்கு ஒரே மாதிரியான சிலபஸ் தான். அதனால மிட் டேர்ம்ல டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் குறிப்பா இந்த மத்திய அரசு ஊழியர்கள், ராணுவ வீரர்கள் இவங்க மாதிரி எல்லாம் பிரச்சனை இல்லாம போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக. அப்ப நீங்க ஒரேடியா மாநில பட்டியல கொண்டு வந்துட்டீங்கன்னா, சொல்லப்போனா கேரளத்துல அந்த மாநில கல்வி நாங்க அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆய்வறிக்கை கீழ்ச்சி எடுத்திருக்குது. நீங்க இந்த கேரளத்துல சொல்லி கொடுக்கிற சிலபஸ்
கேரளாவில் மட்டும்தான் யூஸ் ஆகும், வெளில போனா யூஸ் ஆகாது அப்படின்னு அந்த அறிக்கை கூறுகின்றது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த செய்தி வந்திருக்கு. அப்ப நீங்க மாநிலத்துக்கு மட்டுமே அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை முடிஞ்சு போச்சு. ஸ்டேட்டை விட்டு வேற எங்கேயும் போய் வேலைக்கு போக முடியாது. இப்ப ஸ்டேட்டுக்குள்ளாரியே பல பேருக்கு எம்ப்ளாயபிலிட்டி இல்லை, அந்த ஸ்கில் செட் இல்லை அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளில போகிறது. அதனால தான் இங்க பொதுப்பட்டியலில் இருந்து நீங்க மாநில பட்டியலுக்கு மாத்தினீங்கன்னா அது இன்னும் கீழே தான் போகும். சொல்லப்போனா மத்திய பட்டியலுக்கே மாத்திட்டா இன்னும் பெட்டர்னு நினைக்கிறேன் நான். சரி, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி இவங்க வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டை டவுன் சைஸ் பண்ண போறாங்க. இதுல இருந்து இந்தியா என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இங்க கூட ஏராளமான டிபார்ட்மெண்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த துறையில இத்தனை ஆயிரம் வேகன்சி இருக்குது, அந்த துறையில அத்தனை ஆயிரம் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு அளவுகோலை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அண்ணன் எலான் மஸ்க் பண்ண போற மாதிரி அத்தனை வேகன்சிக்கு அவசியமே இருக்காது. சொல்ல போனா நிறைய பேருக்கு வந்து இல்ல நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் போயிருங்க, இங்க சர்ப்ளஸா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு மாவட்டம் இது ரொம்ப பெருசா இருக்குது, அதனால எங்களுக்கு தனி மாவட்டம் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வரும். அப்ப அந்த மாவட்டத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. எதுக்காக பிரிக்கிறாங்க? இந்த நிர்வாக வசதிக்காக, அந்த எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிறிய மாவட்டமா இருந்தா மக்கள் குறைகளை உடனடியாக தீர்க்க முடியும்னு. சரி, இப்போ இந்த மாவட்டம் ஏ, இந்த மாவட்டம் ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை 2 மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மாவட்டமா இருக்கும்போது 1000 பேர் வேலை செஞ்சாங்க. 2 மாவட்டமா வந்த பிறகு அது எப்படி 2000 பேர் ஆயிடுமா? யோசிக்கிறீங்கல்ல? ஆகாது. ஒரு 10% வேலை வாய்ப்புகள் ஒன்னா 1000 அப்படின்னு இருக்கிறது 2 மாவட்டத்தையும் சேர்த்தா ஒரு 1100 இல்ல 1200 மேக்சிமம் இவ்வளவுதான் இருக்கும். அப்ப 600 டிவைட் ஆயிடும். என்ன காரணம் அப்படின்னா டாப்ல மட்டும்தான் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். 2 மாவட்டமா பிரிக்கும் பொழுது இங்க ஒரு கலெக்டர், அப்போ இந்த புது மாவட்டத்துக்கு இன்னொரு கலெக்டர் வேணும், அப்புறம் ஒரு டெப்டி கலெக்டர் வேணும், இவங்களுக்கு பிஏ வேணும், அவங்களுக்கு கார் வேணும், காருக்கு டிரைவர் வேணும், பியூன் வேணும், டபேதார் வேணும், இவங்களுக்கு ஒரு பெரிய ஆபீஸ் வேணும், அதுக்கு ஏசி மெஷின் வேணும். ஆனால் அந்த கீழ்மட்டத்தில் இந்த கிளாஸ் 3ன்னு சொல்றமே இந்த ஸ்டாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அதான் 2ஆ பிரிச்சிட்டாங்கல்லப்பா, அதனால உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமா அந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமா நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பாதியா பிரிச்சு கொடுத்துருவாங்க. சைஸுக்கு ஏத்த மாதிரி, அந்த மாவட்டத்தோட சைஸுக்கு ஏத்த மாதிரி. இப்ப சொல்லுங்க, இதுல எங்கேருந்து எஃபிஷியன்சி நீங்க இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்ப பாருங்க, ஒரே மாவட்டம் பரப்பளவு 1, இப்ப அது 2 ஆகி விட்டது. கலெக்டர், டெப்டி கலெக்டர் அப்படின்னு டாப் லெவல்ல இருக்கவங்க எண்ணிக்கை மட்டும்தான் 2 ஆகி இருக்கின்றது. லோயர் லெவல்ல அதை என்ன பண்ணிருக்காங்க? டிவைடட் பை 2 ஆக்கி இருக்காங்க. அப்போ அதே மக்கள் தொகை, அதுக்கு சர்வ் பண்றதுக்கு அதே அளவு ஊழியர்கள் கிளாஸ் 3 லெவல்ல. இது எங்கேருந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும்னு சொல்லுங்க. என்ன ஒண்ணே ஒண்ணு, அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறதுக்கான தூரம் மிஞ்சும். இன்னைக்கு இருக்கிற டிரான்ஸ்போர்ட்ல வந்து என்ன மிஞ்சி போனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுமா? மேக்சிமம் அவ்வளவுதான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் போறதுக்கு. அதுக்கு மேல எல்லாம் யாருக்கும் ஆக போறது கிடையாது. அதுல ஒரு 1 மணி நேரம் குறையறதுனால என்ன பெருசா நீங்க வந்து சாதிக்க போறீங்க? அதே ஸ்டாஃப் தான் வச்சுட்டு அப்படின்னும் போது எஃபிஷியன்சி வில் நாட் இம்ப்ரூவ். ஆனா டாப் ஹெவி ஆகி கொண்டே போகின்றது. இதுதான் முக்கியம். 72ல நினைக்கிறேன் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர், குறிப்பா காகித பயன்பாடுகள் இதெல்லாம் வந்து குறைக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்தியா முழுக்க. ஏன்னா அப்பதான் அந்த 71 வார் முடிஞ்சிருந்த நேரம். அப்போ எல்லா ஆபீஸ்லயும் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத அந்த கரஸ்பாண்டன்ஸ் இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னும் போது கண்டுபிடிச்சாங்க. திண்டுக்கல் பக்கத்துல ஒரு சின்ன கிராமங்க. அப்பெல்லாம் இந்த மணியக்காரு, முன்சீப்பு இந்த மாதிரி தானே. அவரு அங்க இருக்கிற மணியக்கார் வந்து முன்சீப்புக்கு எழுதி கொடுப்பாரு, அவர் வந்து ஆர்ஐ கிட்ட கொடுப்பாரு, அவர் அதை ஒரு கவரிங் லெட்டர் போட்டு அதை வந்து தாசில்தார் கிட்ட கொடுப்பாரு, அவர் உடனே ஒரு ரிப்போர்ட்டோட சேர்த்து கலெக்டருக்கு அனுப்புவாரு, கலெக்டர் வந்து அதை ரிப்போர்ட்டோட சேர்த்து எங்க செக்ரட்டரியேட் அனுப்புவாரு, அங்க வந்து அந்த செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்புவாங்க, அங்கேருந்து டெல்லிக்கு அனுப்புவாங்க. என்ன அனுப்பிச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சர்ச்சில் அவருக்கு வந்து எத்தனை சுருட்டு பெட்டி அனுப்பப்பட்டது அப்படின்ற டீடைல்ஸ். அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரும் போது அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ இங்கேருந்து சுருட்டு போச்சான். அது எவ்வளவு போச்சுன்னு இங்கேருந்து லிஸ்ட் அனுப்புவாங்க டெல்லிக்கு. டெல்லியிலேருந்து அது வந்து பிரிட்டனுக்கு போகுமா. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு போச்சு.
சண்டை முடிஞ்ச உடனே வின்ஸ்டன் சர்ச்சிலையும் பிரிட்டன் மக்கள் பேக் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு சில வருஷங்கள்ல பிரிட்டிஷ்காரனையும் நம்ம இந்தியாவில இருந்து பேக் பண்ணிவிட்டோம் 47ல. ஆனாலும் 72 வரைக்கும் சர்ச்சில் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். நாம இங்கேருந்து கணக்கு அமைச்சிருந்தோம் எத்தனை சுருட்டு பெட்டி. நல்ல காலம், அதுல கணக்கு எதுவும் காமிக்கல, 0 தான் போட்டு அமைச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 25 வருடங்கள் தேவையில்லாத வேலை. யாராவது ஒத்துராது இதை கவனிச்சிருக்க வேணாமா? நாங்க சொல்றீங்க சர்ச்சிலே செத்து போட்டாரு, நாம எதுக்குங்க அவருக்கு கணக்கு அனுப்பணும்? பிரிட்டிஷ்காரனையே வெளில துரத்தி போட்டோமுங்க, நாம ஏங்க இதுக்கு அனுப்பணும்? அட்லீஸ்ட் டெல்லியில போய் சேர்ந்த பிறகாது இன்னத்துக்கு இதெல்லாம் வந்து நிக்குது அப்படின்னு யாருமே கேட்கல. பாத்தீங்களா? இதுதான் பியூரோக்ரசி. ஒரு அரசாங்கம் மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி மெஜாரிட்டி வாங்கி ஆட்சிக்கு வருது அப்படின்னு சொன்னா சட்டங்கள், அது ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள், அதை வந்து புதுசா சட்டம் கொண்டு வரலாம், இல்ல பழைய சட்டத்தை நீக்கலாம். இதெல்லாம் அவங்களுடைய ப்ரெரோகேட்டிவ். எல்லாத்துக்கும் மேல திட்டங்கள்னு ஒண்ணு இருக்குது. அந்த கட்சி, அந்த ஆட்சி, அந்த தலைவர், அவருக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். அதை ஃபாலோ பண்றவங்க தான் பியூரோக்ரசில இருக்கணும். சார், என்ன நீங்க வந்து அரசியல்வாதிகள் மாதிரியே வந்து அதிகாரிகளும் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இப்படிலாம் யாரும் கோஷம் போடாதீங்க. அதிகாரிகள் அப்படின்றவங்க ஆட்சியாளர்கள் சொல்வதை நிறைவேற்ற வேண்டும். as long as it is not in conflict with the law. சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு டைரக்ஷன் கொடுக்காத வரைக்கும் சரியில்லை அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்க வந்து ஃபைல்ல உங்க ரிமார்க்ஸை எழுதுங்க. பட் அல்டிமேட் டிசிஷன் மேக்கிங் பவர் அமைச்சர்கிட்ட தான். ஏன்னா அவருக்கு தானே ஜனங்க ஓட்டு போடுறாங்க. அப்புறம் வந்து அதிகாரி எப்படி இதை டிசைட் பண்ண முடியும்? எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் அமைச்சர் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதனுடைய சாதக பாதகங்களை நீங்க எழுதுங்க ஃபைல்ல. அவர்கிட்ட நேரம் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆனால் டிசிஷன் எடுக்க வேண்டியது அமைச்சர். ஏன்னா அந்த அமைச்சரை, அந்த கட்சியை தேர்ந்தெடுத்ததற்கான சாதக பாதகங்களை ஓட்டு போட்ட மக்கள் தான் அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு அதிகாரிகள் டிசைட் பண்றதுன்றது சரி வராது. அப்படி அதிகாரிகள் தான் டிசைட் பண்ணுவாங்க, ஆராய்ச்சியாளர்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதிகாரிகள் அதை நிறைவேற்ற மாட்டாங்க, இல்ல இந்த பாலிசி வந்து அந்த சித்தாந்தத்துக்கு அப்படி இருக்கு, இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கு, இப்படிலாம் சொல்லி முட்டுக்கட்டை போடுவாங்க அப்படின்னு சொன்னா then it is not democracy. It is purely bureaucracy which is running the government. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கும்பல் அவங்க ஆட்சியை நடத்தணுமா? இது ஜனநாயகம் கிடையாது. சோ இதைத்தான் ட்ரம்ப் பண்ண போறார். என்னுடைய பாலிசி இதுக்கு ஒத்து வரவங்க தான் இங்க இருக்கணும், இல்லைன்னா வெளில போயினே இரு அப்படின்ட்டாரு. அமெரிக்காலெல்லாம் அந்த ஹையர் அண்ட் ஃபயர், நினைச்சா உடனே பதவி விட்டு தூக்குறது அப்படின்றதெல்லாம் சர்வசாதாரணம், இங்க மாதிரி கிடையாது. ஆனா இந்தியா கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரோம், இந்த பியூரோக்ராசி இதுதான் வந்து மோடி அரசாங்கத்தின் திட்டங்கள், பாலிசிகள் இதை முழுமையா கொண்டு செல்வதற்கு பெரிய தடையாக இருக்கின்றது. அதுலயும் குறிப்பா மோடி 2.0 வந்து இந்த பியூரோக்ரசி எஃபிஷியன்சி அப்படின்றது 50% குறைந்து விட்டது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்ததை விட. எனக்கு பர்சனலா தெரியும் 2019க்கு முன்னாடி அதிகாரிகள் எல்லாம் அதுவும் டாப் லெவல்ல பம்பரமா சுத்தினாங்க, லோயர் லெவல்ல கிடையாது. ஆனா 19 தேர்தல் வெற்றிக்கு பிறகு மோடி 2.0 பாத்தீங்கன்னா அந்த பம்பரத்துடைய வேகம் குறைந்து கொண்டே வந்தது. கடைசி காலகட்டங்கள்ல குறிப்பா 22, 23 இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பம்பரம் சுத்தமா நின்றே போயிடுச்சுங்க. அதை எப்போ சாவி கொடுத்து முடுக்கி விட போறாங்கன்னு தெரியல. அதை முடுக்கி விட்டா மட்டும்தான், சொல்ல போனா இத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்ற கெட்ட பேரே வேணாம், எல்லாத்தையும் வந்து டவுன் சைசிங்னு சொல்ல வேண்டாம், ரைட் சைசிங்னு சொல்லலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அமெரிக்காவில் அண்ணன் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரோ அதே மாதிரி இந்தியாவில் கொண்டு வரப்பட வேண்டும் உடனடியாக. அது மட்டும்தான் அடுத்த 4.5 ஆண்டுகள் இந்தியாவின் வளர்ச்சியை தீர்மானிக்கும். அது இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற மாதிரியே பியூரோக்ராசி நடந்து கொண்டிருந்தது அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற மாற்றங்கள் எல்லாமே ஏமாற்றமாகத்தான் முடியும். அந்த ஏமாற்றம் பாஜகவுக்கு மட்டும் இல்லை, நாடு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற நம்மை போல கோடிக்கணக்கான மக்களுக்கும் பெரிய ஏமாற்றமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.